விவோ வந்து Y29 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோவோட இந்த Y29 5Gல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல இந்த விவோவோட Y29 5Gயோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பில்டு வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபோனோட பேக் சைடோட ஃப்ளாஷ் வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ளாஷாக வருது. இதே விவோ நிறுவனம் சர்க்குலர் டைனமிக் லைட்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோனில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணும்போது சரி, இல்லைனா ரிமைண்டர்ஸ் வந்து அலர்ட் பண்ணும்போது சரி, உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு லைட்ஸ் வந்து பேக் சைடில் வந்து வரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோன் வந்து 8.1 mm திக்னஸோட 198 கிராம்ஸ் வெயிட்டோட இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை மழை காலங்களில் ஃபோன் எங்கேயா கொண்டு போனீங்கன்னா லைட்டாக மழை பெய்யும் போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது போக இந்த ஃபோனுக்கு டிராப் ரெசிஸ்டன்ட்டும் கொடுக்குறா சொல்கிறாங்க. அதாவது ஃபோன் வந்து தெரியாமல் கையிலேருந்து தவறி விழுந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக உடையான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த ஃபோனுக்கு SGS சர்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. அதாவது SGS சர்டிஃபிகேஷன் வேற ஒன்றும் இல்லை, ஒரு மிலிட்ரி கேட் ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். அது மூலமாக ஃபோன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.68 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டிவ்ல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 1000 nits வரையும் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஐ ப்ரொடெக்ஷன் மோடும் இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. இது போய் இந்த ஃபோனுக்கு வந்து டிவியோட ரிலையன்ட் அப்படிங்கிற ப்ளூ லைட் ஃபில்டரோட சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் கண் அவ்வளோ ஈஸியாக கேடான்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்பிளேக்கு வெட் டச் டெக்னாலஜியும் கொடுக்குறா சொல்கிறாங்க. அதனால ஃபோனை வந்து ஈரக்கையை வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபோனோட டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. மற்றபடியே டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆவரேஜ் தான் சொல்லணும். காரணம் நமக்கு வந்து HD+ ரெசல்யூஷன் போது அந்த அளவுக்கு பெரிய ரெசல்யூஷனில் பிரைட்னஸும் 1000 nits வரையும் தான் போகுது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. காரணம் இது IPS LCD டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடோட பட்டனில் வருது. ஒருவேளை இந்த ஃபோனில் வந்து சார் வேல்யூ நீங்கள் தெரியும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற ஆட்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ராசருக்கு 97,000 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 134 மார்க் எடுக்குது. ஒரு சீக்ரெட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் கொஞ்சம் ரன் பண்ணிக்கலாமா தவிர மற்றபடி ஹெவியான ஆப்ஸ்லாம் அந்தளவுக்கு ரன் பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. கேம்ஸ்னு பார்க்கும்போது இந்த இன்டர்வல் கேம்ஸ்லாம் விளாடலாமா தவிர மற்றபடி மிட் செட்டிங் கேம்ஸோ ஹெவியான கேம்ஸோ அந்த அளவுக்கு இதில் விளாட முடியாது. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் நான் டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 128GB storage, 6GB RAM with 120GB storage, 8GB RAM with 120GB storage மற்றும் 8GB RAM 2GB storage அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4X RAM-ஆக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்டோரேஜும் நமக்கு UFS 2.2 தான் இருக்கும் சொல்றாங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஹைபிரிட் சிம் செட்டாக தராங்க. அதனால 2 சிம் கார்டு போடலாம் ஃபோனில். அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 பேஸ் பண்ண ஃபன் டச் OS 14 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி பெருசாக இந்த ஃபோனில் எந்த விதமான விஷயம் சொல்லலை. ஆனால் இந்த ஃபோன் வந்து 3 வருடம், அதாவது 36 மாதத்துக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமமாக 1 வருடத்துக்கு வேணா அப்டேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஆடியோ சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரால் 300% வால்யூம் அதிகமாக வந்து எழுப்ப முடியும் சொல்றாங்க. அதாவது வால்யூம் நல்லா இருக்கும் சொல்றாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் பாட்டம் சைடில் நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் தராங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. ஸோ 2 கேமரா சொன்னா கூட ஒரு கேமரா தான் ஒத்து. அதாவது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 0.08 MP ஒரு கேமரா கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கம்மியான மெகா பிக்சல் உள்ள கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்கன்னு தெரியல. இது f3.0 ஆப்பர்ச்சருக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடியே LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ரிங் ஃப்ளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 2வது கேமரா நமக்கு வந்து ஒரு போர்ட்ரேட் லென்ஸாக இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் கொடுத்த மொதல் கேமரா மட்டும் ஓரளவு கேப்சர் பண்ணும் சொல்கிறாங்க. மற்றபடியாக நமக்கு இந்த ஃபோனில் AI ஃபீச்சர்ஸும் இருக்கு சொல்கிறாங்க. இந்த AI இரேஸ், அது போய் AI ஃபோட்டோ என்ஹான்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நைட் ஃபோட்டோகிராஃபி கேப்சர் பண்ணுறதுக்காக நைட் அல்காரிதம்ஸும் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆனால் லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இது போல் பலவிதமான நைட் ஃபில்டர்ஸும் கொடுக்குறாங்க. அதுபோல் செல்ஃபி போர்ட்ரேட்லையும் பலவிதமான ஃபில்டர்ஸும் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஸோ செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான NR சப்போர்ட் தான் இருக்கு. அதாவது 8 NR பேண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போல் இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் Wi-Fi, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. அது போக பலவிதமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இந்த பேட்டரி கொடுக்குறா சொல்றாங்க. அதாவது பேட்டரியோட ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா இருக்கும் சொல்றாங்க. மேலும் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 19.7 மணி நேரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். இது இப்போ 13.7 மணி நேரம் வந்து நமக்கு வந்து PUBG மாதிரியான கேம்ஸ் விளையாடலாம். அது வந்து ஒருவேளை சோஷியல் மீடியா தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 மணி நேரம் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. இதுமே பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் சொல்றாங்க. மேலும் இந்த ஃபோன் 4 வருடம் யூஸ் பண்ணா கூட இதோட பேட்டரி ஹெல்த் வந்து
80% வரையும் நமக்கு வந்து பேட்டரியோட ஹெல்த் வந்து அந்த டைம்லையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 79 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுது. ஸோ ஓரளவு டீசென்டான சார்ஜிங் ஸ்பீடு இதில் கிடைக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவோட Y29 5G வந்து கிளேசியர் ப்ளூ, டைட்டானியம் கோல்டு, டைமண்ட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13,999 அப்படிங்கிற விலையிலும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 15,499 அப்படிங்கிற விலையிலும், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 16,999 அப்படிங்கிற விலையிலும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 18,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த டைட்டானியம் கோல்டு அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கும்போது மட்டும் அதோட விலை வந்து கூடுது. மற்றபடி என்னென்ன கலர்ஸ் வந்து என்ன பிரைசிங்ல இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வந்து ஓரளவு டீசென்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தருது. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து சிப்செட் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் தான். மற்றபடியாக ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிடி ஸ்க்ரீன் மற்றும் ப்ராசர் மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குது. மற்றபடியாக ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ விவோ ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸிங்கில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து விவோட T3X மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த விவோட Y29 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மெச்சப்படுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.